வாழ்வியல் நெருக்கடிகளை கடப்பதற்கு மனிதனுக்கு கடவுளின் துணை வேண்டியிருக்கிறது. உலகியலை விளக்கப் புகும் மெய்ஞானத்தின் ஒரு பகுதியும் கடவுளையே சரணடைகிறது. அவனன்றி ஒரு அணுவும் அசையாது என்கிறது சைவம். சிவநெறி தமிழர் சமய நெறிகளில் ஒன்றாக இருக்கிறது. ஆதி சிவனை தம் தெய்வமாக தமிழர் சில ஆயிரம் ஆண்டுகளாக வணங்கி வருகின்றனர். கடவுள்களும் கோயில்களும் தமிழர் வாழ்வின் அன்றாட செயல்பாட்டில் இரத்தமும் சதையும் போல கலந்துவிட்டிருக்கின்றன. அதன் காரணமாகவே நாட்டை ஆண்ட மன்னர்களும் கோயில்களை கட்டுவிக்கவும் கட்டுவித்த கோயில்களுக்கு தானங்களும் நிபந்தங்களும் அளிக்கவும் செய்தனர். வழங்கப்பட்ட தானங்களும் கட்டுவிக்கப்பட்ட கோயில்களும் திருப்பணி செய்த அரசனின் அதிகார வலிமையையும் செல்வ வளமையையும் பறைசாற்றும் விதமாகவே அமைந்துள்ளன. சோழர்களின் தலைநகரான தஞ்சையில் உள்ள பெரிய கோயிலும் பாண்டியர்களின் தலைநகரான மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மன் கோயிலும் பல்லவர்களின் காஞ்சிபுரம் மாமல்லபுரம் கோயில்களும் இதற்கு உதாரணங்கள். ஆனால் எந்த சிறப்பும் இல்லாத நிலையில் இன்றும் வெகுவாக அறியப்படாத ஒரு சிற்றூரில் கட்டப்பட்டுள்ள ஒரு கோயில் அழகிய கட்டுமானங்களையும் மிகப்பெரிய தானங்களையும் கொண்டிருக்கிறது எனில் அது இயல்பாகவே அமைந்ததா அல்லது இதன் சிறப்பு வரலாற்றின் வலிய பக்கங்களில் மூடப்பட்டு விட்டதா? வாருங்கள், கல்வெட்டுக்களின் வழியே அதன் வரலாற்றை தேடுவோம். பொல்லாவினையே நில் பெருள் சீர் புகழுமாறு ஒன்றறியேன். பொல்லாவினையே நில் பெருள் சீர் புகழுமாறு I'm just a man, imperfect, lonely. nil perulche. How can I reach? Pugalumaru. How can I reach for something holy? Pugalumaru undrare. Just a man, imperfect, lonely. How can I reach for something? தேவிகாபுரம், தேவகிபுரம், தேவக்காபுரம் என்றெல்லாம் அறியப்படும் இவ்வூர் திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் வட்டம் போளூரிலிருந்து சேற்றுப்பட்டு செல்லும் சாலையில் 15வது கிலோமீட்டரில் இருக்கிறது. கல்வெட்டிலே இந்த செய்தி வருகிற பொழுது ஜெயங்கொண்ட சோழ மண்டலத்து பல்குன்ற கோட்டத்து மேல்குன்ற நாட்டு முருகமங்கலம் பற்றி சார்ந்த தேவக்காபுரம் என்று சொல்லப்படுகிறது. 4-5 தெருக்களும் ஒரு மேல்நிலைப் பள்ளியும் கொண்ட இவ்வூரின் நடுவே அமைந்திருக்கிறது நம் கவனத்தை கவரும் பெரிய நாயகி அம்மன் கோயில். கிழக்கு மேற்காக 475 அடி நீளமும் வடக்கு தெற்காக 250 அடி அகலமும் 30 அடி உயரம் முழுவதும் அழகிய சிற்பங்களை கொண்ட மதிலுடன் விளங்குகிறது இக்கோயில். கிழக்கு பார்த்த வண்ணம் உள்ள ராஜகோபுரம் 150 அடி உயரமும் 7 நிலைகளை கொண்டதாகவும் 9 கலசங்களை கொண்டும் திருவண்ணாமலைக்கு அடுத்து மிக உயர்ந்த கோபுரமாக திகழ்கிறது. அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல்லறிவே இன்பப் பெருமானே.
So many forms I must wear, so many lives I must bear. நேர்த்தியான சிற்பங்களை கொண்ட நுழைவாயிலில் லிங்கோற்பவர், நரசிம்மர், காலபைரவர், அதிகார நந்தி, நடன மகளிர் சிற்பங்களோடு அழகிய ஐயனார் சிற்பமும் அமைந்துள்ளது. 3 சுற்றுக்கள் கொண்ட இக்கோயிலின் நுழைவு வாயிலை கடந்தால் 3ஆம் சுற்றுக்குள் நுழையலாம். தென்கிழக்கே அழகிய கற்படிகளை கொண்ட நீள் சதுர வடிவிலான குளம் ஒன்றுள்ளது. வடகிழக்கே திருமண மண்டபம் உள்ளது. இக்கல்யாண மண்டபம் தேர் போன்ற வடிவிலும் இதன் படிகளில் 2 குதிரைகள் அத்தேரை இழுத்துச் செல்வது போன்ற சிற்பங்களும் அமைந்துள்ளன. குளத்திற்கும் திருமண மண்டபத்திற்கும் நடுவே பலிபீடமும் கொடிமரமும் உள்ளது. இவற்றை அடுத்து கருவறையை நோக்கியவாறு நந்தி தேவர் சிற்பம் உள்ளது. இம்மூன்றாம் சுற்றில் கோயிலின் வலப்புறம் விநாயகர் சன்னதியும் தென்புறம் முருகன் சன்னதியும் உள்ளன. இம்மதிலின் உட்புறம் முன்பு சோலையாக இருந்ததாம். இப்போது மீண்டும் இங்கே சோலை ஒன்று அமைப்பதற்காக மரங்களும் பூச்செடிகளும் நடப்பட்டு உள்ளன. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. பெரியநாயகி அம்மன் கோயிலில் நீண்ட காலத்துக்கு முன்பே கோயிலை சுற்றியுள்ள பகுதிகளெல்லாம் பூங்காவாக நந்தவனமாக இருந்துள்ளது. ஆனால் இடைக்காலத்தில், அதாவது 200-300 ஆண்டுகளுக்கு முன்பே அந்த பூங்காக்கெல்லாம் அழிக்கப்பட்டது. அந்த அழிக்கப்பட்ட பிறகு இந்த இடம் பராமரிப்பு இல்லாததனால் முட்களும் புதர்களும் செடிகளுமாக வளர்ந்திருந்தது. இது பார்ப்பதற்கு அவ்வளவு நன்றாக இல்லாதனாலும் மக்கள் மேலும் இந்த கோயிலை சுற்றி பார்க்கும்போது நல்ல ஒரு மனநிலையை பெற வேண்டும் என்ற காரணத்திற்காக கோயிலை சுற்றி ஒரு நந்தவனம் அமைக்கலாம் அல்லது மரங்களை வைத்து பூங்கா மாதிரி பராமரிக்கலாம் என்று நண்பருடன் ஆலோசித்த பிறகு இதற்கான வேலையில் ஈடுபட்டோம். இது தொடர்பாக திருவண்ணாமலையில் நர்சரி எனக்கு சொல்லக்கூடிய அந்த பூங்காவிலிருந்து கன்றுகளை கொண்டு வந்து இங்கு நட ஆரம்பித்தோம். இதில் கிட்டத்தட்ட 250க்கும் மேற்பட்ட மரம் மற்றும் செடி, புரோட்டன்ஸ் போன்ற வகைகள் உள்ளது. இதில் தென்னை மரம், பாக்கு மரம், ஒன்றை மரம், நட்சத்திர மரங்கள் என சொல்லக்கூடிய கடவுளுக்கு உகந்த அந்த மரங்கள் எல்லாம் இந்த பூங்காவிலே தற்போது அமைக்கப்பட்டுள்ளது. இப்பூங்கா ஒரு 4 மாதங்களில் நன்றாக பராமரிக்கப்பட்டு தற்போது நல்ல பலன் தரக்கூடிய அளவில் வளர்ந்துள்ளது. வல்வினையேன் தன்னை அறம்பாவமெல்லும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர் தெங்கும் புழுவழுக்கு மூடி வல்வினையேன் தன்னை அறம்பாவமெல்லும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர் தெங்கும் புழுவழுக்கு மூடி புழுவழுக்கு மூடி. This body which obscures the truth, this body which encrusts the soul, this prison of flesh
encumbers and enmeshes me. இரண்டாம் சுற்றுக்குள் நுழையும் முன் அமைந்துள்ளன கிளிக்கோபுரமும் மகாமண்டபமும். இந்த மகாமண்டபம் 36 கால்களை கொண்டது. கிளிக்கோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் இரண்டாம் சுற்று உள்ளது. இங்கே வடகிழக்கே விநாயகர் கோயிலும் கொலு மண்டபமும் தென்கிழக்கே மடப்பள்ளியும் உள்ளன. நம் கவனத்தை கவரும் கல்வெட்டுக்கள் 55 இங்கேதான் உள்ளன. இதை பற்றி விரிவாக பின்பு காண்போம். மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்துள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியேற்கு நல்கி. முதல் சுற்றுக்குள் நுழையும் முன்புள்ளது அர்த்த மண்டபம். இங்கே தெற்கு நோக்கிய நடராசர் சிற்பம் உள்ளது. இதில் உள்ள தூண்களிலும் அழகிய சிற்பங்கள் உள்ளன. விநாயகர், நால்வர், சேக்கிழார் ஆகியோரின் சிற்பங்களும் முதல் சுற்றின் நுழைவாயிலில் துவாரபாலகர்களையும் நாம் காணலாம். தத்துவனே தாயிற் சிறந்த தயாவான தத்துவனே. My eyes were set on my own great deeds. My ears heard only praise, the words of praise. My eyes were set on my own. மேற்கூரையும் அழகிய தூண்களையும் உடைய இம்முதல் சுற்றை பார்க்கின்றீர்கள். The words of praise, tasting, smelling, touching only what is here and gone, and wondering why the hunger. திருமால், விநாயகர், வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகன் சன்னதியும் இங்கு இருக்கிறது. And pretend my five senses made no sense. And then to this man, so blind and base, to him you granted a glimpse of grace, a glimpse of grace. வேற்று விகார விடக்குடம்பினுள் கிடப்பாற்றேன் எம்மையாரனே. போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் மீட்டிங்கு வந்து வினை பிறவி சாராமே. கள்ளப்புல குரம்பை கட்டழிக்க வல்லானே. நள்ளிருளில் நட்டம் பயின்றாடு நாதனே. தில்லையுட்கூத்தனே தென்பா. கருவறைக்கு வெளியே உள்ள இந்த முகமண்டபமும் அழகிய சிற்பங்களை கொண்டிருக்கிறது. அறுப்பானே சொல்லற்கரியானை சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லி திருவடிக்கே. சிவன் என் சிந்தையுள் நின்றாதனால் அவனருளால். கருவறையில் உள்ள பெரிய நாயகி அம்மனின் வடிவத்தை ஊடகங்களில் காட்டுவது ஆகமத்திற்கு எதிரானது என்பதால் அன்பர்கள் நேரில் வந்தே பெரிய நாயகியை தரிசிக்க வேண்டும். அம்மன் கோயிலின் தென்மேற்கே 200 அடி தொலைவிற்குள்ளாக உள்ள சிறிய குன்றே திருமலை அல்லது பொன்மலை எனப்படுகிறது. உண்மையில் இக்குன்றின் அடிவாரத்திலேயே தேவிகாபுரம் அமைந்துள்ளது. 5 கிலோமீட்டர் சுற்றளவுள்ள இக்குன்றின் உச்சிக்கு போக 302 படிகள் உள்ளன. மேலே உள்ளது பொன்மலைநாதர் அல்லது திருமலை உடைய நாயனார் கோயில்.
இந்த கோயிலின் தோற்றத்திற்கும் ஒரு கதை சொல்லப்படுகின்றது. ஒரு வேடுவன் மலையிலே கிழங்கு தோண்டுகிற பொழுது ரத்தம் பீரிட்டு வந்ததாகவும், பிறகு அதை தோண்டி பார்க்கிற பொழுது ஒரு சுயம்புவாக ஒரு சிவலிங்கம் காணப்படவே அந்த வேடுவனால் கண்டெடுக்கப்பட்ட அந்த சிவலிங்கத்தை அவன் வழிபட்டு வந்தான். அந்த வழியாக வந்த அரசன் இது என்ன என்று கேட்கிற பொழுது இப்படி செய்தியை சொல்லவே அவன்தான் இந்த கோவிலை கட்டினான் என்பது ஒரு வரலாறு. இந்த மலைக்கோயில் கிழக்கு மேற்காக 185 அடி நீளமும் வடக்கு தெற்காக 75 அடி அகலமும் கொண்ட மதில்களுடன்